வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டு ரெசிப்பியில் நல்ல காரசாரமான நண்டு குழம்பு எப்படி தான் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி 1/2 kg நண்டு வாங்கிட்டு வந்துட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி மண் பாத்திரத்தை வச்சுட்டேன். நல்ல மண் சட்டி ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கண்டிப்பாக நண்டு குழம்பு நல்லெண்ணெய் விட்டு பண்ணுங்கள், இன்னும் ஒரு படி சுவையாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. நான்வெஜ் செய்யும் போது நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்து பண்ணுறதை விட இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த மாதிரி இது நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் புளியை நான் ஊற வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நண்டு குழம்புல அதிகமாக புளி சேர்த்துடக்கூடாது. நான் 1/2 கிலோ நண்டுக்கு ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸ்க்கு புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். ரொம்ப புளி சேர்த்துட்டிங்கன்னா தாங்காது, ஸோ அளவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இது பார்த்தாலே தெரியுது, அந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க நண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கும் போது அந்த புளி சாறு, வெங்காய, தக்காளியோட சாறு எல்லாமே நண்டுக்குள்ளே சேர்ந்து செமையாக இருக்கும். இப்போ ஒரு 2 to 3 நிமிஷம் ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இது நண்டுக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நண்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு அரிசி களைஞ்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன். அரிசி கழுவுன தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி கழுவுன தண்ணி சேர்க்குறதுனால குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது நார்மல் தண்ணி மட்டும் சேர்த்து பண்ணுறத விட இந்த தண்ணி 1 கப் சேர்த்து பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும்போது கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நண்டு உப்பு தாங்காது. ஸோ அதுக்காக கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம தேங்காய் அரைச்சி பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 1/2 மூடி தேங்காவை இந்த மாதிரி திருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். 1/2 மூடி தேங்காய் கூடவே நல்ல ஒரு பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 20 பல்லாவது இருக்கும். இந்த அளவுக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். இதை அரைச்சி நல்லா பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் அளவாக சேர்த்துக்கிட்டு பூண்டு, மிளகு தூக்கலாக வச்சுக்கோங்க. நல்லா காரசாரமாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி கட்டியிருந்தாலும் சளி கோத்திருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ இது நல்லா கொதித்து வந்துருச்சு. நம்ம போட்ட மசாலாவோட வாசனையெல்லாம் போய் தேங்காய் பேஸ்ட்லாம் நல்லா கொதித்து ஒரு சூப்பரான நண்டு குழம்பு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு இறக்கிற வேண்டியதுதான். சுட சுட சாதம் வச்சு இந்த காரசாரமான நண்டு குழம்பு சாப்பிட்டு பாருங்கள். உடம்பு வலியாக இருக்கட்டும், சளி தொந்தரவாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இது செம்மையாக கேட்கும். ட்ரை பண்ணி